பெட்ரோல் விற்கிற விலைக்கு போய் பேட்ரி வண்டி வாங்கலான்னு போனால் அவங்க அங்கே ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்கிறாங்க 6 டிஜிட்டில். ஸோ அது வாங்கலாமா, வர்த்தா இல்லையா அப்படின்றது தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி ஏத்தர் 450 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், மேட் இன் இண்டியா. ஸோ பேட்ரி வண்டினாவே 20-30 தான் போவோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைனாலேருந்து வந்த பேட்ரி வண்டிங்க அந்த நிலமையில இருந்துருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சு இதை ஓட்டி பார்த்தேன். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. இதோட பவர் பார்த்தீங்கன்னா நாட் பியாண்ட் அப்ரில்லா, ஆக்டிவாக்கு கீழேயும் இல்லை, அந்த ஆக்டிவாக்கும் அப்ரில்லாக்கும் நடுவில் இருக்குது இந்த வண்டியோட பிக்கப் அண்ட் பவர் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் இருக்குது. சரி, ஓகே, வேறு என்ன இருக்குது இந்த வண்டியில் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் என்ன இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது, அதையே நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த சார்ஜி ஃப்ரேமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பில்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் டிஸ்க் வருது, மோனோ ஷாக்ஸ் வருது வண்டியில். ஸோ வண்டியே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லெவலில் இருக்குது. இதில் இன்னொரு பயங்கரமான ஒரு ஃபீச்சர் இருக்குது, வேறு நிறைய வண்டிகளில் இல்லாத ஒரு ஃபீச்சர். என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கியர் அப்படின்னு. இப்போ எங்கேயா ஸ்லோப்பில் எல்லாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் ஆக்சிலேட் ஆகும் வண்டி. மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இந்த ஃபீச்சர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இது யூஸ் பண்ணவங்க கிட்ட தானே கேட்கணும் அது எப்படி இருக்குது என்ன இதுன்னு. ஸோ அவர் ஒரு 4-5 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு வண்டியை. ஸோ அவரை கேட்டு தெரிஞ்சுப்போம் இதோட வேறு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு. அதான் ஓட்டி பார்த்தேன், எனக்கு ஃபுல்லாக ஒரே பாசிட்டிவாக பொங்குது. ஸோ இப்போ நீங்கள் தான் இன்னும் 4 மாதம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட் ப்ரோ. நீங்கள் தான் சொல்லணும் அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, வர்த்தா இல்லையா. ப்ரோ இருக்குது, பாசிட்டிவ்ஸ் தான் அதிகம், கண்டிப்பாக அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான வண்டியா அப்படின்னு கேட்டால் வந்து மேபி கொஞ்சம் ஒரு 1-2 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணுன்னு பார்த்தா இந்த சீட்டு தான் ப்ரோ. அப்படியா? நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் போக ஓட்ட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துக்கிட்டே இருப்பீங்க ப்ரோ, சறுக்கு போகிற மாதிரி. ஆமாம், சீட்டே அப்படி தான் இருக்கும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பில்லியன் ஓட்டுறவங்களுக்கு வந்து சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அப்படியே விட்டா தூங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குது ப்ரோ. மேபி அந்த ஏரோடைனமிக்ஸ்க்காக இப்படி இருக்குறதுக்காக பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். பட் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதுதான் லைக் எனக்கு மெயினாக பட்டது வந்து அந்த ஒரு விஷயம். ஸோ ஃப்ராங்காக சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு எவ்வளோ ஒரு சார்ஜ் ஃபுல்லாக நைட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக எடுத்து சார்ஜ் எடுத்து எவ்வளோ தூரம் ஓட்டுவீங்க? எக்கானமி மோடாக இருக்கட்டும், ரைட் மோடாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் மோடாக இருக்கட்டும், கம்பைண்டாக எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு 3 மாதத்தில் ஒரு ஆவரேஜ் எடுத்துருப்பீங்க? எஸ். அந்த ஆவரேஜ் கிலோமீட்டர் எவ்வளோ? ஓகே, ஸோ ஸ்போர்ட் மோடில் காட்டுறது வந்து 55 கிலோமீட்டர்ஸ் காட்டுங்க, ரைடில் வந்து 65 கிலோமீட்டர் காட்டும், இதில் எக்கனாமியில் 75 கிலோமீட்டர் காட்டும். அதாவது இது வந்து நம்ம ஹெச்யூடியில் காட்டுற டிஸ்பிளே. ஆனால் ஆப்பில் பார்த்தா ப்ரொஜெக்டட் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குங்க, அது வந்து நம்ம வண்டி ஓட்டுறதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் கம்மி எஃபிஷியன்சியில் வச்சு ஓட்டினீங்கன்னா ப்ரொஜெக்டட் ரேஞ்ச் இன்னும் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கூட காமிச்சிருக்கு எக்கனாமியில். இப்போ நான் சிட்டியில் இருக்கேன், நான் ஒரு 40-50 இயர் ஓல்டு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு 40 to 60 தான் ஓட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு எக்கானமி மோடில் டெய்லி ஓட்டுறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ரோ மைலேஜ்? ஒரு யூ கேன் எக்ஸ்பெக்ட் above 80, எனிவேர் க்ளோஸ் டு 90. பரவாயில்லையே. ஆமாம், எக்கனாமி நாளைக்கு சிட்டிக்குள்ளே மோர் தென் எனஃப்ன்ற மாதிரி. கண்டிப்பாக கண்டிப்பாக.
அன்லெஸ் அண்ட் இங்கே இப்போ வந்து சில டெலிவரி பீப்புளெலாம் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய ரைட் வந்து கொஞ்சம் பிளான்டு. ஒரு நாளைக்கு வந்து இந்த 40 கிலோமீட்டர்ஸ் கணக்கில் தான் வரும். ஸோ மோஸ்ட்டாக ஸ்போர்ட் மோட்லேயே வச்சு பண்ணி. ஆமாம், அதுதான் வண்டி. ஆமாம், அதான் ஃபன்னாக இருக்குது. ஸ்போர்ட் மோட்னா அந்த ஒரு கரெக்ட் கொடுத்த உடனே இப்படி எக்கனாமியில் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். ரைடு பரவாயில்ல, ஸ்போர்ட் வந்து நல்ல எக்கானமியில் கூட அது நல்லா தான் இருக்குது. பழைய சைனீஸ் இல்லை, சம்திங் டிஃப்ரெண்ட், நல்லா இருக்குது. ட்ரூ. வண்டி வந்து ஜிப் உங்களுக்கு குவிக் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது மெயினாக உங்களுக்கு வந்து இனிஷியல் சூப்பராக இருக்குது. ஆமாம், குவிக் த்ராட்டில் குவிக்காக போச்சுன்னா சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டர்போ ஓப்பன் ஆகும். ஆமாம், நம்ம மெட்ரோ மாதிரி மெட்ரோ சவுண்டு தான் வருது. ஸோ இது 100% மேட் இன் இந்தியா. ஆமாங்க, ஆமாம், 100%. மோர் தென் 90-95% மேட் இன் இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் இது பெங்களூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சின்ன ஃபேக்ட்டுங்க, இந்த வண்டியோட இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் வந்து இங்கே சென்னை ஐஐடி மெட்ராஸில் படித்தவங்க. ஓ, அப்படி? ஆமாம், அங்கே இன்ஜினியரிங் டிசைன் இதில் படிச்சுட்டு அங்கேருந்து ஐஐடி ரிசர்ச் பார்க்லேயே வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனியை கொண்டு போய் பெங்களூரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டைரெக்டாக சென்னையோடையும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் இப்போது மொத்த இந்தியாவுக்கே இது. ஓகே, நீங்கள் ஃப்ராங்காக என்ன சொல்கிறீங்க? இது வாங்கலாமா வேணாமா, வர்த்தா இல்லை? இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இப்போ டெய்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது நல்லா இருக்குமா, இல்லைனா திடீர்னு அன்கண்டிஷ்னலாக இருக்காங்கல்ல, திடீர்னு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாம், ஆமாம். ஸோ அவங்களுக்கு மேபி செட் ஆகாமல் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகுறது கஷ்டம் தான் இப்போதைக்கு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக கிரிட்ஸு, காமன் சார்ஜிங் யூனிட்ஸும் கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து மகாபலிபுரம் போயிடலாம். மகாபலிபுரத்தில் வந்து சார்ஜிங் யூனிட் இருந்துச்சுன்னா தான் நான் ரிட்டர்ன் அங்கேருந்து போட்டு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த இது கொஞ்சம் பில்ட் ஆயிடுச்சுன்னா லாங் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, இன்னும் கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், எவ்ரி ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் இந்த வண்டியில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் ரதர் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணி வச்சுட்டு நான் அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரப்போ ரொம்ப கம்ஃபர்டபுள். அதுதான் டெய்லி பண்ணுற வேலையாக பண்ணலாம். ஆமாம், லைட்டாக டேக் டைவர்ஷன் பண்ணால் முடிஞ்சது. கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், சார்ஜரோடு போகணுமா? போர்ட்டபிள் சார்ஜர் இருக்குங்க. அதை தவிர வந்து இங்கே கிரிட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 8 இடத்துல வச்சுருக்காங்க. கிரிட்னா அந்த சூப்பர் சார்ஜர். ஏத்தர் கிரிட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம் அங்கே. அதில் வந்து 1 கிலோமீட்டர் வந்து 1 மினிட்ல சார்ஜ் ஆகுது. வீட்டில் போடுறது வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 hours to 6 hours கிட்ட. ஸோ ஓவர் நைட் போட்டு அடுத்த நாள் காத்தால எடுத்துட்டு 1 மினிட்டுக்கு 1 கிலோமீட்டர் வந்து கிரிட்டில் ஆகுது. அது ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. அப்போ அங்கே ஒரு 15 மினிட்ஸ் நிற்க வச்சு சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு வந்து பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் தான் யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்கும். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு காஃபி இடம், ஒரு சலூனு, அந்த மாதிரி இடத்துலலாம் கிரிட்ஸ், ஃபோரம் மாலில் அந்த மாதிரி இடத்துலலாம் தான் கிரிட் மால் ஷாப்பிங் உள்ளே போகும்போது அப்படியே போட்டுட்டு. ஆமாம். ஸோ அப்புறம் இதில் டச் ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல? ஆமாம். இப்போ இதில் இருக்க மேப்பில் நீங்கள் போட்டு எங்கே வேணால் போகலாம், ஃபோன் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. 2 விதத்துலேயும் பண்ணலாங்க. இது வந்து மேப்பு இதுலேயே சர்ச்சிங் ஆப்ஷனும் கொடுத்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து இப்போது இங்கே மேப்பே வந்து மேப்ஸை காமிச்சிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து இதுலேருந்து சர்ச் பண்ணி போடலாம். இது வேர்டு டைப் எப்படி பண்ணுவீங்க? அந்த இது போடுங்க, எப்படி இருக்கு போட்டால் நார்மல் ஃபோன் மாதிரி டேப் மாதிரி. ஆமாங்க. இது இப்போ நமக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ்க்கு இதை கிளிக் பண்ணிட்டோம்னா சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குது, இங்கே இருக்கிற 8 சார்ஜிங் ஸ்டேஷனோட இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறாங்க. நால்வார்பேட், டி நகர், கிண்டி. ஆமாம், சூப்பர். அது ஃபாஸ்ட் சார்ஜிங் அது. ஆமாம். சரி, ஆனாலுமே நம்ம மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் காசில் தான் வந்து முடியுது. கரெக்டுங்க. ஸோ இப்போ நான் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டியிருப்பீங்க ப்ரோ? ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இதுக்கு மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கூட செலவு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு. ஆமாம், இது வரைக்கும் நான் வண்டி வாங்கினதுலேருந்து இந்த வண்டி மேலே எந்த செலவுமே பண்ணதில்லைங்க. அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி நடுவில் வண்டி ஒரு சின்ன ஹார்னஸிங் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டி அங்கே கொண்டு போய் விட்டுருந்தேன். ஓகே.
அவங்க வந்து சரி உங்களுக்கு 2 நாள் ஆகும் நான் வண்டியை ரெடி பண்ணி கொடுக்க, இந்தாங்க இன்னொரு வண்டியை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே, டோனர் கார் வண்டிலாம் ஆமாம், அந்த லெவலுக்கு. BMW ஆடியில் பண்ணுவாங்க, வண்டி சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா டோனர் கார் கொடுப்பாங்க. இது பண்ணுறாங்கன்னா ஆமாம். ஸோ அந்த ஒரு விதத்தில் இந்தியன் கம்பெனி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா வேறு லெவல் தான். ஸோ டெஃபினட்டாக ஒரு அந்த ஒரு சென்ஸ்லேருந்து ஹாப்பி தான். என்ன ஒரு நாள் நைட்டு நீங்கள் டயர்டில் வந்து சார்ஜ் படம் மறந்து போயிட்டு படுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. நம்ம நைட்டு ஃபோன் சார்ஜ் படாமல் படுத்தலாம் என்ன கதையோ அதே தான். அந்த ஒரு இது மட்டும்தாங்க கொஞ்சம். ஏன் பெட்ரோல் பங்க்ல நிற்கிறேன்னு பார்க்காதீங்க, அவருக்கு துணைக்கு நிற்கிறேன். இப்போ நம்ம ஏத்தர் கிரிட்டில் போய் சார்ஜ் போட போகிறோம். இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன எதாவது பே பண்ணுவீங்களா? இதுக்கு நான் பே பண்ண தேவையில்ல ப்ரோ. இது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அடியிலே வந்துடும் ப்ரோ. சப்ஸ்கிரிப்ஷன்ஸா? எங்களை யூடியூபர்ஸ் மாதிரி பேசி. ஆமாம் ப்ரோ, பேசிக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வண்டி ஏர்லியாக புக் பண்ணிட்டதுனால எனக்கு அது ஃபஸ்ட் இயருக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு ப்ரோ. ஓகே. ஆனால் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து 10,000 ருபீஸ் கிட்டக்க பே பண்ணால் ஒரு வருஷத்தில் சார்ஜிங்கு உங்களுக்கு ரோட் சைடு எந்த பிரேக் டவுன் ஆச்சுனாலும் வந்து 24/7 அசிஸ்டன்ஸு. அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொன்னீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு? இது வந்து இந்த ஏத்தர் 450க்கு 3 நாள் பேக்கேஜ் இருக்குது ப்ரோ. எனக்கு வந்தது வந்து ஒரு 9,900 ருபீஸ், 10,000 ருபீஸ்க்கான பேக்கேஜ். இதில் வந்து ப்ரிட்டி மச் எல்லாமே கவர் ஆகிடும் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு அது பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதை தான் நின்றுச்சுன்னா நம்ம லோக்கல் மெக்கானிக்ஸ் கிட்டேயும் போக முடியாது. ஆமாம் ப்ரோ, நீங்கள் பஞ்சரை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து லோக்கல் மெக்கானிக்ஸ் கிட்ட போக முடியாது. வந்து ஒரு இட்ஸ் லைக் காஸ்ட்லி லக்ஸரி கார் மாதிரி மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட் எக்ஸ்ட்ரா கட்டி. பட் ஓகே, பெட்ரோல் பதிலாக நம்ம இதில் செலவு பண்ணுறதும் ஒன்றும் பெட்ரோலோட கம்பேர் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 15-20% தான். ஆமாம் ப்ரோ, நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு CD100 யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அது மைலேஜ் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் ஆவரேஜாக அடிச்சு ஓட்டுறதுக்கே வந்து 60 கொடுக்கும். ஸோ இதே 3000 கிலோமீட்டர்ஸ் நான் அந்த CD100ல் ஓட்டியிருந்தேன்னா லெட்ஸ் சே 75 ருபீஸ் ஒரு லிட்டர் பெட்ரோல். அந்த டைமில் தான் நான் இந்த வண்டி வாங்கினேன். 75 ருபீஸ் பெட்ரோல் இருந்த போது 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் தேவைப்பட்டிருக்கும். 50 லிட்டர் பெட்ரோல்னால் 3,750 ருபீஸ். 3000 அதே 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நான் செலவு பண்ணியிருப்பேன். ஒரு வருஷ கணக்கில் எடுத்துக்கோங்க, ரவுண்ட் இட் ஆஃப் டு அபவுட் ஒரு மாதத்துக்கு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா ஒரு வருஷத்துக்கு 12,000 கிலோமீட்டர்ஸ் இன்ட்டு 4 போட்டு பார்த்தா 3,750 இன்ட்டு 4 கிட்டத்தட்ட 15,000 ருபீஸ் எனக்கு பெட்ரோலுக்கு மட்டும் செலவாகும். ஓகே, அதுதான் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ். அதை தவிர நான் ஆயில் சேஞ்சு இது அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு செலவாயிருக்கும். இந்த வண்டியில் மூவிங் பார்ட்டு, என்ஜின், அந்த எந்த கான்செப்டும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால எனக்கு ப்ரிட்டி மச் இந்த 10,000 ருபீஸ்னாலும் லிட்ரலி half ஆஃப் வாட் ஐ வுட் ஹவ் ஸ்பென்ட் ஆன் அ பெட்ரோல் வண்டி. அதனால அது கட்டுப்படி ஆகுது. இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எனக்கு வாங்கிக்கிறேன், நான் பரவாயில்ல அப்படின்னா இஸ் இட் பாசிபிள்? நீங்கள் இதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும், வண்டி சர்வீஸ்க்கு பே பண்ண வேண்டியிருக்கும், சார்ஜுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வீட்டில் சார்ஜ் போடுறேன் இல்லைங்க, அதோட காசை இவங்க எனக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. நான் இந்த கரண்ட் கன்சம்ஷனுக்காக எவ்வளோ யூனிட் இது பண்ணிருக்கணும் அதை அவங்க எனக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் அவங்களுக்கு இபி பில் மாதிரி ஏதாவது காட்டும். அவங்க வச்சிருக்க யூனிட்லேயே எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஆமாம், ஸோ அவங்க சாஃப்ட்வேர் தானே இதில் செக் பண்ணாங்கன்னா எவ்வளோ. ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் இன் 3 months. ஸோ இந்த 10,000க்கு வந்து இது எல்லாமும் கவர் ஆகும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டாக தெரியல. இந்த எப்படி போனாலும் மடக்குறீங்க. ஆமாம். ஸோ லைக் எனி டைம் மணி ஒரு இதுவாக இருந்ததுன்னா லைக் பெட்ரோல் வண்டியோட எலக்ட்ரிக் வண்டி இஸ் பெஸ்ட்ன்றீங்க. சம்வேர் எஸ், ஒரு லாங் ரன்னில் யோசிச்சு பார்க்கும்போது இட் மேக்ஸ் சென்ஸ் ஃபார் மீ. பட் பெட்ரோல் வண்டி தான், அதை வந்து எப்போ வேணால் எங்கே வேணால் எடுத்து. ஆமாம், இப்போ நீங்கள் இவ்வளோ பேசின எனக்கு பெட்ரோல் வண்டி தான் இதில் நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அது வெறும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான், எங்கே வேணால் எப்போ வேணால் போகலாம். ட்ரூ. இதில் வந்து அந்த லிமிடேஷன்ஸ் மட்டும் தான். பட் ஆனால் அதர் தேன் தட் இப்போ ஃபியூல் சேவிங் ஆகட்டும், க்ரீன்
எக்கானமி நம்ம என்விரான்மெண்ட் லவர்ஸாக இருக்கணும் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது அட்வான்டேஜில் தான் இருக்குது இந்த வண்டி. ஸோ ஓவரால் என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி எனக்கு feel ஆகுது. அடுத்தது நான் போய் ஒரு வீட்டு யூஸ்க்குன்னா நான் போய் ஒரு பைக் நார்மல் பெட்ரோல் பைக் வாங்க. கண்டிப்பாக. ஸோ லைக் அது எனக்கு அது வாங்குறது டசன்ட் மேக் சென்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல். நாட் என்டோசிங் பட் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இல்லை இது அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பைக் தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸ்பென்சிவ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்டிவாகவே இப்போ 80,000 85,000 கரெக்டு தான். மேலே என்ன ஒரு 20,000 கொடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு வாரண்டியும் இருக்குது, கம்பெனி வாரண்டியும் சொல்கிறீங்க. கம்பெனி வாரண்டி எனக்கு இதோட ஒரு சப்சிடி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்சிடி வேறு கொடுத்தாங்க. வண்டியோட 1.2 lakhs ப்ரைஸ்னாலும் எனக்கு 26,000 சப்சிடி கிடச்சிச்சு. ஆமாம், ஈவிக்கு வந்து 1.46 lakhsலேருந்து சப்சிடி கிடச்சி 1.2 lakhs ஆச்சு. ஓகே. ஆமாம், நான் அது கேள்விப்பட்டேன். அந்த டாட்டாவோட அந்த எலக்ட்ரிக் காருக்கு கிவிங் 1.5 lakh பேக் சப்சிடி ரிட்டர்ன் வரும். ஸோ கவர்மெண்ட்டும் மூவ் பண்ணுது இந்த சைடில். உங்களுக்கு ஓகே வண்டி எக்ஸ்பென்சிவ், ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் பெருசாகிறதுனால இன்னும் நிறைய காம்படிட்டர்ஸ் வராங்க. அடுத்தடுத்து டிவிஎஸ் ரிலீஸ் பண்ணிட்டான் ஒரு வண்டி, மஹிந்திரா ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் பிராண்டுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, ஏத்தர் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில். ஓவராலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிற யாருக்குமே ஒரு மற்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது இதனால். ஓகே. ஆமாம், ஏன்னா அவங்க பிக் பிளேயர்ஸ்னால ப்ரைஸிங் இன்னும் இன்னும் காம்படிட்டிவ். ஆனால் எனக்கு இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெஃபினெட்லி சூப்பராகவே இருக்குது. ஆமாம், அந்த டச் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அந்த லேகே இல்லை, நீட்டாக டச் பண்ணால் ஒரு நார்மல் ஒரு ஹை அண்ட் ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுமோ இட்ஸ் ஒர்க்கிங் வித் வெரி. ஸோ நானும் அதான் நினச்சேன், நிறையா ஓகே புதுசாக வந்திருக்கு, நிறையா ஃபால்ட்ஸ் வரும் அந்த மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் they are making it good. That is true. Yes. குவாலிட்டிலேருந்து வண்டியோட அவங்களோட ரெஸ்பான்ஸ், ஒரு ஃபீட்பேக், அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஏத்தர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஒரு கம்யூனிட்டி பில்டிங் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு எல்லா வண்டி வாங்கியிருக்கவங்க எல்லாம் எனக்கு இந்த அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்து ஏத்தருக்கு சப்மிட் பண்ணி அவங்க அந்த விஷ் லிஸ்ட்டில் இருக்கிற நிறைய விஷயத்த இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் வண்டி முதல்ல வாங்கினவங்களுக்கு வந்து ஈகோ மோட் கிடையாது. ஈகோ மோட் வந்து ஒரு 6-8 months முன்னாடி தான் இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரிலாம் ஆமாம், அது மாதிரி பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகுது இன்னும். அது ஒரு நல்ல விஷயம். இது எனக்கு தெரியல, முன்னாடி நடுவில் வந்து லைக் டாடா இஸ் ஹெல்பிங்ன்ற மாதிரி ஒரு. ஆமாம், இல்லை டாட்டா இல்லை, ஹீரோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளிப்கார்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ஸோ தே ஹாவ் குவைட் பிட் ஆஃப் பேக்கிங். ஓகே. சும்மா இல்லை, நம்ம மேட் இன் இந்தியா, ட்ரூலி மேட் இன் இந்தியாவாக இருக்குது இந்த வண்டி, which is good. If you prefer that, then you're all the more happier. ஆமாம், இப்போ இருக்கிற இந்த சைனா இந்த வேர்ல்டு வைட் ப்ராப்ளம்க்கு இட்ஸ் பெட்டர் ஐ திங்க். தெரிஞ்சு ஒரு ப்ராப்பரான ட்ரூ ரிவ்யூ கொடுத்துருக்கோம் நன்றி ப்ரோ. இந்த ஷோவில் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருந்த ஃபீல்னு என்ன வச்சு சொல்லிட்டேன். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்கு நீங்களும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ஷோ. உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஏந்திர பறவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து வாங்குற வண்டி ஒரு எலக்ட்ரிக் வண்டியாக இருக்குமா? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.